பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மகிம்படும்படி கூடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும், அண்ட சராசரங்களையும் 7 லோகத்தையும் படைத்த எம்பெருமான், காட்டு மிருகம், நாட்டு மிருகம், ஊரும் பிராணி, பட்சி, சூரிய, சந்தன கிரகங்களை உண்டாக்குனவரும், நம்மை உண்டாக்கி மட்டும் வழிநடத்தின ஆண்டவர் தாமே நம்மளை வழிநடத்துவாராக. இந்த அமாவாசை நாளிலே கர்த்தருடைய மகா கிருபையினாலே கூடி வந்த உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய பரிசுத்த நாம் மேம்படும்படி உங்களை ஆசீர்வதித்து, இந்த யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற டிகே மியூசிக்கை தேவன் தாமே காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படி சங்கீத புஸ்தகம் 121 சங்கீதத்திலே கர்த்தருடைய பரிசுத்த நாம இந்த நாளிலே தேவ சமூகத்திலே காத்திருந்த போது அவர் கொடுத்த வார்த்தைகளை நாம் தியானிப்போம். சங்கீத புஸ்தகம் 121 சங்கீதம் 1 ஒருவர் வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தருடைய மகா பெரிய கரம். தேவ பிள்ளைகள், என் அன்பான தேவ பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்கிறவர்களே, சங்கீதக்காரர் ஜெபம் பண்றாரு. அந்த சங்கீதக்காரர் யாருன்னு தேவனை அறிந்த உங்களுக்கு அநேகருக்கு தெரியும். ஆனா அவர் யாரு? இந்த வசந்த வார்த்தைகளை அவர் அச்சிட்டு எழுதும் போது அவர் எப்படிப்பட்ட மனுஷன்னா, ஒரு பெரிய ராஜா, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துகளுக்கு அதிபதி, எத்தனை விதமான சிப்பாய்கள், எத்தனை விதமான வேலைக்காரர்கள், எவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறாங்க அவருக்கு. ஆனா தெய்வ பயத்திலே வாழுகிறதான அந்த தேவ மனுஷனுடைய எண்ணம், சிந்தனை எல்லாம் இந்த பூமிக்கு கீழே இருக்கிறவங்களை அவர் நோக்கி பார்க்கல. அல்லேலூயா. என் கணவர் எவ்வளவு தருவாரு, என் மனைவி எவ்வளவு தருவாங்க, என் ஊழியக்கார் எவ்வளவு தருவாங்க, என் சொந்தக்காரர் எவ்வளவு தருவாங்க, முதலாளி எவ்வளவு தருவாங்கன்னு அதை நோக்கி பார்க்கல. இத்தனை ஆண்டு காலம் ஆடுகளின் பின்னாலே சென்ற என்ன நாட்டுக்கு அரசனாக்கின என் தேவனை நோக்கி பார்ப்பேன். நான் எப்படி பார்க்கிறாரா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. உலகத்திலேயே தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே உதவி வரும்னா அது ஆண்டவரை தவிர வேற யாருமே கிடையாது. பிள்ளைகளே, நம்ம சரீரத்துல எத்தனை அடி நீளம் நரம்பு இருக்கு தெரியுமா? நம்முடைய அவயங்களில எத்தனை விதமான அவயங்கள் இருக்கு தெரியுமா? இதுல ஒண்ணு பிரச்சனை பண்ணா கூட நம்மளால வாழ முடியாது. பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பாடு, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ கோடியான பணம் இருக்குது, மருத்துவமனையில உக்காந்து இருக்கிற, பணம் கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. ஆனா சுகம் கிடைக்கல, தெய்வீக சுகம். ஆனா உனக்கும் எனக்கும் கர்த்தரை நம்பின ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் கொடுக்கிற சுகம் இருக்கிறதே. அவர் உன்னை பாதுகாக்கிற, உன்னை பராமரிக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளை, உன் கண்ணுக்கு வெளிச்சத்தையும், உன் கை கால் சக்தியும், சுகத்தையும், பலத்தையும், ஆரோக்கியத்தையும், சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், மனமகிழ்ச்சியும், முகமலர்ச்சியும் கர்த்தர் கொடுத்து, உன்ன உணவும், இருக்க இடமும், உடுத்த வஸ்திரத்தையும் கொடுத்து, கர்த்தர் உன்னை போகையிலும் வருகையிலும் உன்னை ஆசீர்வதித்து பத்திரப்படுத்தி, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும்படி, உன் கண்ணுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும்படி அவரை நம்பினவர்களே ஒரு நாளும் ஒருபோதும் அவர் வெட்கப்பட விடுகிறது இல்லை. தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவனுக்கு உருவ வழிபாடு கிடையாது. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? அவர் அக்னியா இருக்கிறாரு, ஒளியா இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியா இருக்கிறாரு. கண்டு விசுவாசிக்கிறதை விட, ஒரு பொருளை கண்டு நம்பி அது முன்னால போய் நிக்கிறதை விட, கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? இந்த உலகத்தை படைத்த தெய்வம், இந்த உலகத்துடைய மைல் கல் எவ்வளவு யாருக்கும் தெரியாது. இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு லைட் வச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கே ஒரே ஒரு லைட் எதுன்னா சூரியன். அல்லேலூயா. அந்த சூரியன் வருது தெரியும், மறையிறது, அது எங்க போய் இருக்குதுன்னு எந்த விஞ்ஞானியாலையும் சொல்ல முடியுமா? ஆனால் சங்கீதக்காரர் சொல்லுகிறார்,
சகலவிதமான ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கணும்னா அவர் யாரை நோக்கி பார்க்கிறாருன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்குன சர்வ வல்லமுள்ள இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அமாவாசை நாளில வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவரை நம்புவாயனா, விசுவாசிப்பேனா, அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது பெரிய காரியங்களை செய்கிறார். வாசிங்க, அதே சங்கீதம் 121 சங்கீதம் 7 வசனத்தில் அவரே சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு எத்தனை தீங்கு இருக்கு தெரியுமா உலகத்துல? எவ்வளவு தீங்கு இருக்கு தெரியுமா? ஆனா ஆண்டவருடைய மகாபெரிய கிருபையினாலே தெய்வத்தை உண்மையா நம்புற தெய்வ பயம் உள்ள பிள்ளைங்க எப்படிதான் வாழ்வாங்களான்னா, கர்த்தருடைய வார்த்தை, எல்லா தீங்குக்கும் கர்த்தர் காப்பாராம். தெய்வ பயம்னா எப்படிப்பட்ட தெய்வ பயம்? உண்மையான தெய்வ பயம். தேவ பிள்ளைகளே, உன்னதமான தெய்வ பயத்தோடு ஒரு மனிதன், ஒரு மகளோ, ஒரு மனிதனோ, ஒரு சிறுபிள்ளையோ, ஒரு பெரியோரோ அந்த தெய்வ பக்தியில உண்மையா நீ நடக்கும் போது அவர் என்ன செய்வாராம்? கர்த்தருடைய கிருபையினால எல்லா தீங்கும், ஒரு மனுஷனுக்கு தீங்கு எந்த பக்கம் வருதுன்னு தெரியாது. இல்லையா? ஒரு முதலமைச்சர் போறாரு ஹெலிகாப்டர்ல, போனவர் திரும்பல. ஒரு பிரதம மந்திரி வராரு, வந்தவர் திரும்பி வீட்டுக்கு போல. பணம் இருக்குது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா வேதம் சொல்லுகிறது, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காக்கிற தேவனா இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவருடைய சமூகம் அவரை நம்பினவர்களுக்கு மின்னும் பின்னமாய் கடந்து போகுது. எவ்வளவு பெரியதான சத்தியம்! உயிருள்ள தேவன் உன்னை காக்கிறவரா இருக்கு. எங்க போனாலும் எங்க வந்தாலும் இறை தூதர்களை கர்த்தர் கட்டளை. அல்லேலூயா. அதனால சொல்றாரு, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாரு. எப்போ? நீ உண்மையான தெய்வ பயத்தோடு ஆண்டவரையே நோக்கி பார்த்து, யாருக்கும் கெடுதல் செய்யாம, எந்த குடியும் கெடுக்காம, எந்த விளக்கையும் அணைக்காம, தேவ பிள்ளையே, நீ தேவனுடைய பக்தி, தெய்வத்துடைய பக்தி, உண்மையான பக்தியா கடந்து போவாயனா நிச்சயம் உன் ஆயுசு நாள் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க? சூனியம் பண்றாங்க, மந்திரம் பண்றாங்க, மை பண்றாங்க. அது நிலைக்குமா? இன்னைக்கு நீ வைக்கிற, உனக்கு ஒரு ஆள் வைக்க மாட்டாங்களா? தேவ பிள்ளைகளே, அதெல்லாம் செய்யக்கூடாது. மனுஷனா பிறந்துட்டு அப்புறம் நான் போய் ஒருத்தரை கெடுக்க நினைச்சிட்டு நான் போய் கடவுளுக்கு 1000 காணிக்க கொடுத்து என்னையா பிரயோஜனம்? ஒரு குடும்ப விளக்கு அணைக்க நான் காரணமா இருந்துட்டு நான் போய் பெரிய பெரிய காரியங்களை செய்து கடவுளுக்கு இதை செய்து அதை செய்து ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அந்த தேவ மனுஷன் சொல்றாரு, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவராம். தேவ பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை, அவர் உன் ஆத்துமாவை என்ன பண்றாராம்? உன் விலையேற பெற்ற ஆத்துமாவை அவர் காக்கிற தேவனா இருக்கிறார். தேவ பிள்ளைகளை வாசிங்க, அதே சங்கீதம் 122 சங்கீதம் 7 வசனத்தை ஒரு வாசித்து பாருங்க. உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரமனைக்குள்ள சுகமும் இருப்பதாக. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் அலங்கத்துக்குள்ள என்னவா? சமாதானம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உனக்கு சமாதானம். சொல்லு அல்லேலூயா, உனக்கு சமாதானம். அல்லேலூயா. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம். தேவ பிள்ளைகளை, அலங்கத்துக்கும் அரண்மனைக்கும் வித்தியாசம் இருக்குது. அரண்மனை எப்படி இருக்கும்? கிலோமீட்டர் கணக்கில் வீடு கட்டி வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை,
ஒரு குறுஞ்செய்தி நான் படித்தேன். மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு பெருசு இல்லையா? அவரு சிவாஜி கணேசன் அவங்க நண்பர்கிட்ட பேசுறாரு. அவர் நண்பர் வந்து சொல்றாராம், என்னென்ன வீடு கட்டுறேன் கணேசா. அவரு அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் பேசிப்பாங்க. கணேஷ் அவர் பேரு, சிவாஜி கணேசன் கணேசன் பேசு. அவங்க ஈக்குவலான வயசு. அப்ப அவர் சொன்னாராம், சின்ன வீடா கட்டு. என்ன சொன்னாரா? அவர் சொன்னாராம், உண்மையே பொய் சொல்ல, நானு இந்த லைவ்ல போய் நிக்குது கர்த்தருடைய கிருபைனால. நீ என்ன செய்ய, பெரிய வீடெல்லாம் கட்டாத, சின்ன வீடா கட்டு அப்படின்னு சொன்னாராம். ஏன்னாராம், நான் என் கனவு என்ன, நான் எதுக்காக, என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு நல்ல லக்ஸரியான வீடு கட்டுறதுக்கு நான் எவ்வளவு பண்றேன். என்னங்க ஐயா, நீங்க என்னோட ஒரு வயசுல மூத்தவர், இப்படி சொல்றீங்களே அப்படின்னும் போது, இல்ல அவருக்கு உடம்பு சரியாதாயிடுச்சான். யாருக்கு? ஹார்ட் அட்டாக். அப்போ அவருக்கு அநேக பிள்ளைங்க இருக்கிறாங்க, வீட்டுல தான் இருக்கிறாங்க. ஆனா அவர் வீடு பெரிய வீடா. செஸ்பெயின் வந்துச்சு, துடிக்கிறாரு, கூப்பிடுறாரு. அவ்வளோ பேர் வீட்டுல அவங்க பக்கத்துல இருக்கிற பசங்களுக்கு கேட்கல, துடிக்கிறாராம். எப்படி அவ்வளவு ட்ரை பண்ண, அப்போ அந்த நெஞ்சு வலி வரும்போது அதிகமா கத்த முடியாது. நம்ம என்னவோ ரொம்ப கத்துற மாதிரி தான் தெரியும், ஆனா சத்தம் கேட்காது. அப்படி எப்படி எப்படியே பார்த்துட்டு அவங்க மனைவி தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, என்ன இவர் இப்படி துடிக்கிறாருன்னு வந்து அதுக்கப்புறம் என்னன்னா, அப்புறம் எல்லாம் இது பண்ணிவிட்டு, நான் கத்துறேன், எங்க யாருக்குமே கேட்கல. இல்லைங்க, நீங்க கத்துனதே எங்களுக்கு கேட்கல. ஏன்னா அது கத்துனதே அதிகமா சவுண்ட் இருந்தாலும், வீடு அவ்வளோ பெரிய வீடா இருந்தாலும் அங்க என்ன இல்ல, சமாதானம் இல்ல. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய கிருபை. உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ள சுகம். அப்போ அலங்கம் என்ற அலங்கார வாசல் தேவாலயத்துக்குள்ள நீ வரும்போது, அவ்வளோ பெரிய அரண்மனையிலே கூட கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுத்த வல்லவரா இருக்கிறார் அவர். அல்லேலூயா. தெய்வ பயத்தோடு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்ற வார்த்தையை நம்பி அவர் பாதபடியில வரும்போது, முதல்ல இங்கிருந்து தான் உனக்கு சமாதானத்தை அனுப்புறாரு. இங்கிருந்து தான் உனக்கு நல்ல செய்திகளை கொடுக்கிறாரு. இங்கிருந்து தான் நீ எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும், தேவனுடைய கிருபையினாலே கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த அலங்கத்துக்குள்ள சமாதானமும், உன் வீடு அரண்மனையா இருந்தாலும் அந்த வீடு சுகமா இருக்கணும்னா அந்த அலங்கத்துக்குள்ள வரும்போது தான் சுகத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, வாசிங்க. யோவானுக்கு எழுதின நிருபத்தில் தேவனுடைய வார்த்தை, யோவான் 12ஆம் அதிகாரம். தேவனுடைய வார்த்தை, இந்த அமாவாசை நாளிலே கர்த்தருடைய திருநாமம் மேம்படும்படி கூடி வந்த அன்பு தேவ பிள்ளைகளை, யோவான் 12:43 ஒருவர் வாசித்து பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமா விரும்புறாங்களாம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, எப்படி இந்த பூமியிலே வாடுகிற ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் முதல்ல யாரைத்தான் பார்க்கிறோம்? மனுஷனை தான் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமை. ஆனா மனுஷனை நீ மகிமைப்படுத்த போனா சீக்கிரமா வெக்கப்படுவ. அல்லேலூயா. மனுஷனை நீ புகழ்ந்து பேசுவ. நான் சிலரை கூட பழகுவேன், ஆனா நல்ல ஒரு மனுஷனை புகழ்ந்து பேசுற மாதிரி தான் இருக்கும். நேருக்கு நேரா வெளியே வந்துட்டா, அவெல்லாம் ஒரு மனுஷனா, அவெல்லாம் ஒரு மனுஷியா, சே 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 சே. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீ யார் கொடுக்கிற மகிமையில தான் நீ திருப்தி அடையணும்னா, ஆண்டவர் கொடுக்கிற மகிமையில தான் நீ திருப்தி அடையணும். ஏண்டான்னா
அவர்தான் உன்னை கடைசி வரை காக்கிற தேவன். அவர்தான் உன்னை கடைசி வரை கர்த்தருடைய கிருபையால கூட வருகிறவர். தேவ பிள்ளைகளே, நீ எத்தனை விதான மாடி மாளிகளை வாழ்ந்தாலும் உன் சமாதானம் பெரிதா இருக்கணும்னா அவருடைய மகிமையில நீ வாழும் போதுதான் கர்த்தருடைய கிருபை தான். பக்தன் ஒருத்தன் பாடினான், எப்படி? அரடுக்கு மாளிகையே வாழ்ந்து வந்தாலும் ஆறடி பள்ளம் கூட சொந்தம் இல்லையே, கற்றதும் பெற்றதும் சொந்தமாகாது, நீ கட்டினதும் நாட்டினதும் உன் கூட வராது. கூட வருமா? ஒரே பொண்ணு பார்த்து பார்த்து வளர்த்த உன் ஆயுசு காலம் 100 வயசு முடிஞ்சு போய் உன்னை கடவுளுக்கு கொண்டுக்குன்னு போனா பொண்ணு கூட வருமா? கட்டினத கூட வருமா? ஒண்ணுமே வராது. ஆனா தெய்வ பயத்திலே கடவுளுக்கு உகந்த மனிதனா நீ வாழும்போது உன் ஆத்துமாவை சொர்க்கலோகம் என்று கூடிய அந்த பரலோக ராஜ்யத்திலே உன் ஆத்துமா யுகாயுகமா இளைப்பாறும்படியா, உன் சந்ததி சந்ததி வாழும்படியா, உன் சந்ததி சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியா கர்த்தர் உன்னை பரலோகத்துக்கு உன் ஆத்துமாவை கொண்டு போறாரே. அல்லேலூயா. அரடுக்கு மாளிகையில் வாழ்ந்து வந்தாலும் ஆறடி பள்ளம் கூட சொந்தம் இல்லையே, அரடுக்கு மாளிகையில் வாழ்ந்து வந்தாலும் ஆறடி பள்ளம் கூட சொந்தம் இல்லையே. ஓ, கற்றதுவும் பெற்றதுவும் சொந்தமாகாது, கட்டினத நாட்டினதும் கூட வராது, கற்றதுவும் பெற்றதுவும் சொந்தமாகாது, கட்டினத நாட்டினதும் கூட வராது, கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர், அவர் கட்டளைப்படி நடந்து வந்தா மோட்சம் தருவாரு, கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர். அரடுக்கு மாளிகையில் வாழ்ந்து வந்தாலும் ஆறடி பள்ளம் கூட சொந்தம் இல்லையோ, அரடுக்கு மாளிகையில் வாழ்ந்து வந்தாலும் ஆறடி பள்ளம் கூட சொந்தம் இல்லையே, கற்றதுவும் பெற்றதுவும் சொந்தமாகாது, கட்டினத நாட்டினதும் கூட வராது, கற்றதுவும் பெற்றதுவும் சொந்தமாகாது, கட்டினத நாட்டினதும் கூட வராது, கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர், அவர் கட்டளைப்படி நடந்து வந்தா மோட்சம் தருவார், கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர். துக்கம் கொண்டாடிடுவார் உன் வீடு வரைக்கும், சுத்தி நின்று அழுதிடுவார் எடுக்கின்ற வரைக்கும். துக்கம் கொண்டாடிடுவார் உன் வீடு வரைக்கும், சுத்தி நின்று அழுதிடுவார் எடுக்கின்ற வரைக்கும், பிடிமண் போட வருவார் சுடுகாடு வரைக்கும், பிடிமண் போட வருவார் சுடுகாடு வரைக்கும், கடைசி வர ஜீவ பயணம் ஒருவர் இல்லையே, உன் கடைசி வர ஜீவ பயணம் ஒருவர் இல்லையே, கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர், அவர் கட்டளைப்படி நடந்து வந்தா மோட்சம் தருவார், கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர். நிர்வாணிய வந்தவன் நிர்வாணிய வந்தவன் நிரந்தரமா போகிறிய நிலையில்ல உலகினில, நிரந்தரமோ யாரும் இல்ல, உன் பாவம் உன்னை தொடரும் மனிதா, ஒரு விஷம் மனந்திருந்து மனிதா, ஒரு விஷம் மனந்திருந்து மனிதா, உன் பாவம் உன்னை தொடரும் மனிதா, ஒரு விஷம் மனந்திருந்து மனிதா, ஒரு விஷம் மனந்திருந்து மனிதா, உன் பாவம் உன்னை தொடரும் மனிதா,
மனிதா ஒரு விச மனம் திரும்பு. பிள்ளையா, இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனா கூட வர போறது ஒண்ணும் இல்லை. பிள்ளைய 5 பிள்ளை ஆண் பிள்ளையை பெற்றத ஒரு தகப்ப மதிச்சு போனான். கடிசில சுடுகாட்டுல ஒரு பிடி மண்ணு போட கூட 5 பிள்ளைல ஒண்ணும் போல. பிள்ளைகளை இதே ஏரியாவில் பிள்ளைகளை பெற்றெடுத்து வாழ்ந்த ஒரு மனுஷன் செத்து போனா அடக்கம் பண்ண யாரும் வரல. ஆனா உயிரோடு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய கிருபை நம்ம தான் அடக்கம் பண்ண. வாழ்க்கை அதுதான். இந்த உலகம் உன்னை வலிக்கும். இந்த உலகத்துடைய ஆசை பாச இச்சையில உன்னை முழுகி உன்னை கொண்டு போகும். ஆனா பிள்ளையே, நீ கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளையானா அவரை நோக்கி பார்க்கும்போது உன் சுக வாழ்வு சீக்கிரத்து தொழிற்கு. உன் நீதி உனக்கு முன்னே கடந்து போகும். பாவம் செய்தா பாவம் முன்னாடி போவோம், நீதி செய்தா நீதி முன்னாடி போவோம், தானம் தர்மம் செய்தா உன் தான தர்மம் முன்னாடி போவோம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஒரு சம்பவத்துல அவங்களுக்கு அந்த உயிர்ல இருந்து பாதுகாப்பு வந்துடும். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், ஏதோ ஒரு பிரச்சனை, உயிர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து பா யார் செய்த தான தர்மமோ தெரியலப்பா, பிள்ளைய பாதுகாக்க. உன் தான தர்மம் முன்னாடி போதா? யோசித்து பாருங்க. வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் கர்த்தருடைய வார்த்தை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒரு வாசித்து பாருங்க. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்திலே கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சமாதானத்தோடவே போ. போறல்ல, ஆண்டவர் சொல்றாரு சமாதானத்தோட போ. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண உனக்கு அவரால் நிறைவான ஒரு யாரு இந்த அம்மான்னா, குழந்தை பாக்கியம். 10 வருஷம் குழந்தை இல்லை. எத்தனை வருஷம் இல்ல? 10 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை. கர்த்தருடைய கிருபையினால ஜெபம் பண்றாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவாலயத்துல வந்து கர்த்தருடைய மகா கிருபையினாலே கண்ணீரோட ஜெபிக்கிறாங்க. என்னன்னு? தேவனுடைய பரிசுத்த நாமம் மேம்படும்படியாக, தேவனுடைய மகாபெரிய கிருபையினால குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறாங்க. ஆனா அந்த சபையில அந்த அம்மா அந்த அலங்கத்துக்குள்ள வந்து தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது ஊழியக்காரர் சொல்றார், என்னன்னு? சங்கீதக்காரர் சொன்னாரு, ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்குன சர்வ வல்லமுள்ள தேவனிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லி ஜெபிச்சது போல இந்த அம்மா அரணுக்குள்ள வந்து ஜெபம் பண்றாங்க. உனக்கு ஒரு பிரச்சனையா? ஆனா இன்னைக்கு பிரச்சனைனா எங்க போறாங்க? டாக்டர் போறாங்க. இல்லையா? இந்த கால டாக்டருங்க ஏமாத்துற டாக்டர் 90%. ஆனா அந்த கால டாக்டருங்கெல்லாம் சேவை செஞ்சாங்க. இல்லையா? யோசிச்சு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால டாக்டருங்கிட்ட போனீங்கன்னா உனக்கு கர்த்தர் கிருபையில எதையுமே சாப்பிடக்கூடாது, மாத்திரை மட்டும் ரெகுலரா சாப்பிடணும். மாத்திரை மட்டும் சாப்பிடு, மீதி எதையுமே சாப்பிடாத, கண்ட்ரோலா இரு. ஒரு மஞ்சா பை ஃபுல்லா மாத்திரை தருவான். அல்லேலூயா. ஒரு மஞ்சா பை ஃபுல்லா தருவான். ஏன்டா அவன் மெடிக்கல்ல இருந்து எப்படியாவது இது மொத்தம் காலி ஆயிடணும். அல்லேலூயா. ஆமா, எழுது 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 எல்லா வெள்ளை சீட்ல எழுதுவான். இது 4 இது 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 3 வேளை படிச்சாரு ஆண்டவர். 6 வேளை படிச்சிருந்தா என்ன நிலைமை? அல்லேலூயா. 3 வேளைக்கே இவ்வளவு மாத்திரை எழுதுறான, 6 வேளை ஆண்டவர் படிச்சிருந்தா சரியா போச்சு கதை. அல்லேலூயா. தேவன் 3 வேளை வச்சாரு கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மேம்படும்படி. ஆனா இந்த அம்மா அலங்கத்துக்குள்ள ஜெபம் பண்றாங்க.
ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஜெபம் பண்றாங்க. ஐயா, கணவன் நான் நம்பின ஆண்டவரே, கணவன் என்னை வெக்கப்படுத்திட்டான். தேவ பிள்ளைகளே, அதனாலதான் தேவனுடைய கிருபையினாலே அந்த அலங்கத்துக்குள்ளே, தேவாலயத்துக்குள்ள அந்த அம்மா வந்து ஜெபம் பண்றாங்க. ஊழியக்காரர் சொல்றாரு, சமாதானத்துடனே போ. இஸ்ரவேலின் தேவனிடத்துல கர்த்தருடைய கிருபையினால எப்படி தேவனிடத்தில் கேட்டவும் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. தேவ பிள்ளையே, உன் ஜெபம் பரிசுத்தமா இருக்குமானால், தேவன் உன்னை விரும்புவாரானால், நீ இன்னைக்கு ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கைகூட தேவன் செய்வாராக. என் தேவ பிள்ளை, இந்த செய்தி கேட்கிற பிள்ளைய, உன் ஜெபம் கர்த்தர் கைகூட செய்வாராக. நீண்ட நாளா ஜெபித்து கொண்டிருக்கிற உன் ஜெபத்துக்கு இந்த அமாவாசை நாளில தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்கு விடுதலை கொடுப்பாராக. சமாதானத்துடனே போ. வாசிங்க, அதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21 வாசித்து பாருங்க. அப்படியே அன்னாளை கடாட்சித்தார், அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையண்டான் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அன்னாள் கர்ப்பவதியானா தேவ கிருபையில ஒரு பிள்ளை கூட இல்ல 10 வருஷமா. என்னைக்கு ஒரு பிள்ளை கொடுத்தாலும் அதை உனக்கே கொடுக்கறேன்னு சொல்லி அந்த அம்மா பொருத்தனை எடுத்தாங்க. பொருத்தனை எடுத்ததுல உண்மையா வந்தாங்க. ஒரு பிள்ளை கூட இல்லைன்னு இருந்த அந்த அம்மாவுக்கு, அந்த சகோதரிக்கு 5 பிள்ளைகளை கர்த்தர் தந்தார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனுடைய பிள்ளைகளை, உன் இருதயத்தை கூட கர்த்தர் பார்க்கிறாரு. உன் இருதயம் எவ்வளவு கடினப்பட்டிருக்குதுன்னு பார்க்கிறாரு. ஆண்டவருக்கு நீ கொடுக்கறதுல, ஆண்டவரை தேடுவதில், அவரை நோக்கி பார்க்கறதுல உனக்கு மனம் இல்லை, உனக்கு அந்த அந்த பாக்கியம் இல்லை. ஏண்டான்னா, இங்க பாரு, பிள்ளை பெறாத அந்த தாய், அந்த சகோதரி தேவனை நோக்கி ஜெபித்து விண்ணப்பம் பண்ணாங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை நீ கொடுத்தா உயிருள்ள நாள் மட்டும் அவனை உனக்கே தரேன். அதே போல கொடுத்தாங்க. இல்லையா? அடுத்தது என்ன கொடுத்தாங்க? 5 பிள்ளை, 3 ஆம்பளை பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளைய கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆனா நீ அவரை வஞ்சிக்கணும்னு நினைச்சினா உன்னை வஞ்சிச்சு போட்டுருவார் ஆண்டவர். தேவ பிள்ளைய, நீ அவரை நோக்கி பார்த்தா அவர் உன்னை நோக்கி பார்ப்பாரு. எல்லாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், முழங்கால் படியுது. எல்லாரும் 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 தேவனுடைய கிருபை, கர்த்தருடைய பிள்ளை, சமாதானத்துடனே போ. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டவும் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாரா. உன் ஜெபம் பரிசுத்தமா இருக்குமானா, நீ அவருக்கு பிரியமான பாத்திரமா இருப்பாயானா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. உன் ஜெபத்துக்கு பதில் தருவாராக. உன் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பாராக. என் தேவன் நல்லவராக இருக்கு, தேவன் வல்லவராக இருக்கு. மகிமையின் தேவன், மாறாதவரே, மாறாதவரே. ஹல்லேலூயா. திராட்சை செடியே யேசுநாதா, திராட்சை செடியே யேசுராஜா, மோடு தெய்வம் கிளை நாங்கள், உமக்காய் பாடல்கின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் பாடல்கின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே யேசுராஜா, திராட்சை செடியே யேசுராஜா, உம்மோடு
திருநாமம் மகிமைப்படும்படி இந்த நாளிலே ஒத்தாசு வரும் பருவதங்களுக்கு நேரா என் கண்கள் ஏறெடுக்க உம்மை நோக்கி பார்த்த முகமெல்லாம் பிரகாசமடையும். யாரெல்லாம் கர்த்தாவே, எந்த சூழ்நிலை எப்பேற்பட்ட நிலைமை உண்மையே நோக்கி பார்த்து கர்த்தாவே, உபவாசத்தோடும் தேவனை ஜபத்தோடும் கர்த்தாவே பொறுத்தனோடு ஏறெடுத்தும் திருவடி பாதப்படியில செபிக்கிறார்களோ ஒரு எல்லாருக்கும் இந்த அன்னாளை போல கர்த்தாவே சமாதானத்தோட போ. இஸ்ரவேலின் தேவனிடத்துல கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாரான வாக்குப்படி ஆசீர்வதிக்கும்படி மனதார வாழ்த்தி செபிக்க அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. கெட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்து. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்து என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானுடைய நினைக்கின்றும் சதா காலங்களில் சொல்லப்படுத்துவான். கர்த்தர் பிள்ளையாடும் கர்த்தருக்கு சித்தமனா கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் நம்ம நடத்துவாராக. ஒரு வார்த்தை